Good morning, champions. This is Professor Aswin from Government College of Technology. I am my technical champion Gopika along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கேஸ் வெல்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். கேஸ் வெல்டிங்கில் முக்கியமாக வந்து நமக்கு என்னென்ன வெல்டிங் இருக்குன்னா ஃப்ளேமை பொறுத்து தான் அது பேர் வைப்பாங்க. ஒன்று ஆக்சி அசெட்லின் ஃப்ளேம், இல்லை ஆக்சி ஹைட்ரஜன் ஃப்ளேம் வெல்டிங் சொல்லிட்டு ரெண்டு வகை இருக்குது. இல்லை ஆக்சி ஏர் ஃப்ளேம் கூட இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்சி அசெட்லின் ஃப்ளேமில் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் கிடைக்குது? 3500 டிகிரி செல்சியஸில் கிடைக்குது. ஆக்சி ஹைட்ரஜன் ஃப்ளேமில் 2400 டிகிரி செல்சியஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 3, இங்கே 2, இங்கே 5, இங்கே 4. ஸோ அப்படியே இங்கே 3, 5 ஆட் நம்பர், இங்கே 2, 4 ஈவன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்சி ஹைட்ரஜன் ஃப்ளேமுக்கு 2400, ஆக்சி அசெட்லின் ஃப்ளேமுக்கு 3500. இப்போ ஆக்சி அசெட்லின் ஃப்ளேம் வெல்டிங்கை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஆக்சிடைசிங் ஃப்ளேம் வெல்டிங், நியூட்ரல் ஃப்ளேம் வெல்டிங், கார்பைசிங் ஃப்ளேம் வெல்டிங் சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஆக்சிடைசிங் ஃப்ளேம் வெல்டிங்கில் வந்து நமக்கு என்ன இதுவாகும்? டெம்பரேச்சர் வந்து 3300 டிகிரி செல்சியஸில் கிடைக்குது. வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 3500 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இங்கேயே வந்து 3500 போட்டோம்ல, அப்போ இதை வந்து நம்ம மாற்றிப்போம் 3500 அப்படின்னு மாற்றிப்போம். ஸோ இது ஆக்சிஜனும் அசிலினோட ரேஷியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து ஆக்சி அசெட்லின்றப்போ ஆக்சிஜனோட ரேஷியோ வந்து 1.2:1. ஸோ வந்து இப்போ அசிலின் வந்து OA ரேஷியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஏ வந்து ஆல்வேஸ் 1 தான் இருக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ஏ வந்து ஏன்ற பார்ட் வந்து 1 தான் இருக்கும் அப்படின்றது. இது 1.2. இது எதுக்கு எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் ஆகுது? ஜிங்க், பிரான்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பர், பிராஸ்லேயும் வந்து காப்பர் ப்ளஸ்ஸு ஜிங்க்கு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா காப்பர் ப்ளஸ்ஸு டின்னு. ஸோ இது இப்போ காப்பரோட குடும்பத்துக்கும் யூஸ் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். காப்பரோட சிறப்பம்சம் என்னது? இட் ஹாஸ் ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டினால ஹீட் வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக இது வந்து நம்ம காப்பரோட குடும்பம், ஏன் காப்பரோட குடும்பத்துக்கு வந்து ஆக்சிடைசிங் ஃப்ளேம் யூஸ் பண்ணுறாங்க? ஏன்னா ஆக்சிடைசிங் ஃப்ளேம் தான் ஹை டெம்பரேச்சர். ஸோ அதனால் ஹை டெம்பரேச்சர் ஏன் இது பண்ணுறோம்? தெர்மல் கண்டக்டிவிட்டி. அடுத்த நியூட்ரல் ஃப்ளேமோட டெம்பரேச்சர் வந்து 3100 டிகிரி செல்சியஸ். கொஞ்சம் மாற்றிப்போம். இது வந்து 3300 மாற்றிட்டு இது என்ன ரேஷியோவில் இருக்குது? 1:1 ரேஷியோ. 1:1. நியூட்ரல்னாலே வந்து எந்த பக்கமும் சாயாதவன். இங்கே வந்து ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது, அங்கே வந்து நியூட்ரல்னா ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு தெரியுமா? என்ன மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? மைல்டு ஸ்டீல், LCS, அப்புறம் வந்து அலுமினியம், லோ கார்பன் ஸ்டீல், அலுமினியம் யூஸ் பண்ணுறாங்கன்றாங்க. அது கார்பைசிங் ஃப்ளேம் 2900 டிகிரி வந்து 3100 நம்ம வச்சுக்கலாம். 3100 வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் அசிலின் ரேஷியோ வந்து 0.9:1 ரேஷியோ. பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்குது, அசிலின் வந்து 1 தான் இருக்குது பாருங்கள். இங்கே ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது, இல்லை அசிலின் அதிகமாக இருக்குன்றது புரிஞ்சிக்கலாம். இது வந்து கார்பைசிங் ஃப்ளேம் வந்து நிக்கல் மோனல் அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். கிரே காஸ்ட் எனக்கு வந்து இங்கேயே போட்டுக்கலாம். இங்கே நிக்கல் அலாய்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அது நிக்கல் அலாய்ஸ் தான் மோனல் சொல்லுவாங்க. இல்லை ஐ அலாய்ஸ் ஸ்டீல் அது கூட வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிக்கலுக்கு யூஸ் பண்ண இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, இங்கே சி வந்து 1 யூனிட் C2H2 இருந்தால் அது 2. இப்போ பார்த்தீங்கன்னா 1 யூனிட் C2H2 அசிலின் இருந்தால் அப்போ 2.5 யூனிட் வந்து ஆக்சிஜன் தேவை அப்படின்னு தெரியும். ஒரு சிலிண்டருக்கு வந்து 1.5 அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால வந்து அப்போ வந்து 2.5 யூனிட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கேஸ் வெல்டிங்கில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். கேஸ் வெல்டிங்கில் 3 டைப் ஆஃப் ஃப்ளேம் வந்து பற்றி தெரிஞ்சால் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு ஹை டெம்பரேச்சர் ஜாஸ்தியான இது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கார்பைசிங் ஃப்ளேம் வந்து லுமினஸாக இருக்கும். லுமினஸ்னால் என்ன அப்படின்னா ஒளிரும் தன்மை கொண்டது அப்படின்னு அர்த்தம். கரி அதிகமாக இருந்தால் நல்லா ஒளிரும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து டெம்பரேச்சர் அதிகமான ஃப்ளேம் இருக்குது. ஸோ இன்றைக்கி கோபிகா கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கேஸ் வெல்டிங்கில் ஆக்சி ஹைட்ரஜன் வெல்டிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஆக்சி அசிலின் வெல்டிங் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சி அசிலின் வெல்டிங் அகைன் வந்து ஃபர்தராக வந்து ஆக்சிடைசிங் ஃப்ளேம், நியூட்ரல் ஃப்ளேம், கார்பைசிங் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிவு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்த கோபிகாக்கு தேங்க்யூ.